பாட்டி தலை மொய்ங்குதா? ஆமாடா. கொட்டுறதுன்னா இந்த கட்டவரல நடுவுல கொண்டு வந்து அப்படியே கீழ இருந்து எனர்ஜியை கொண்டு வந்து மண்டையில நங்கு கொட்டுறது தானே? ஐயோ பாட்டி பாட்டி, நீ கியூட் அதெல்லாம் பண்ணாம இருப்பனா? இப்ப எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் இருக்கு, இப்ப பாரு. என்ன பாட்டி, போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும்டா, போதும் போதும். சரி, ஆடாம அப்படியே உட்காந்துரு, இத வந்துடுறேன். இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்ச? என் முகத்திலேயே முழிச்சனா? மீனுக்குட்டி, என்ன சுந்தர், ரொம்ப சந்தோஷமா வரீங்க? ஆள்ல ஒரு சின்ன இன்சிடென்ட், அதான். மீனாட்சி, எனக்கு ஒரு காஃபி கொடு. ரெடியா இருக்குங்க. என்ன சுந்தர், பொண்டாட்டிக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நீங்களே கிச்சனுக்கு காஃபி குடிக்க வந்துட்டீங்களா? இல்ல 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 சக்தி. அப்போ யார் இல்லாதப்போ கிச்சனுக்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல சக்தி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஹால்ல உட்கார்ந்து காஃபி குடிக்கிறேன். ஐயோ வேணாம் வேணாம், நீங்க இங்கே இருங்க, நான் ஹாலுக்கு போறேன். அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. பாட்டி, அதே நீங்க இங்க என்ஜாய் பண்ணுங்க. சக்தி இப்ப ரொம்பவே மாறிட்டால. அவ மாறலங்க, இப்பதான் சக்தி சக்தியாவே இருக்கா. ஐஸ்வர்யா, என்ன பாட்டி? இங்க கொஞ்சம் வாயே. என்ன பாட்டி? அது ஒண்ணு இல்லடா செல்லம், என் தலையில ஒரே ஒரு குட்டு குட்ட. என்னது ஒரே ஒரு கொட்டா? பாட்டி, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஐயோ, டென்ஷன்ல ஆகாதடா கண்ணா. ஒரே ஒரு குட்டு குட்டு, ஒரே ஒரு சின்னதா ஒரே ஒரு குட்டு 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 பார்க்கலாம். இந்த கிழவிய விட்டா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா இவள. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, இவ சுபத்ராவுடைய கூட்டாளி என்றதே மறந்து போச்சே. ஐயோ அம்மா, இவளுடைய குட்டம் மேட்ச் ஆகல, அவளோடதான் இல்ல, இவளோடதான் இல்ல. அப்புறம் யார் தான் குட்டி இருப்பா? ஹாய் டார்லிங். இவ எதுக்கு மறுபடியும் வர? என்ன டார்லிங், ரொம்ப வலிக்குதா? ஏய், இதெல்லாம் உன் வேலை தானடி? எஸ். இருடி, ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்துவோம் இல்ல, அப்ப நான் யாருன்றத காட்டுறேன். பாக்கலாம் பாக்கலாம், அதான் நல்லா பார்த்தனே ஒரு தடவையும். என்ன இவ நேத்து நடந்த சம்பவத்துக்கு ஆடி போய் உட்கார்ந்து இருக்கணும், நல்ல ஆட்டம் போட்டு குதிரை மாதிரி வந்து நிக்கிறா. என்ன மைண்ட் வாய்ஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீ உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு இந்த மூஞ்சிய வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, பெருசா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாண்டி, உன்னதான் திட்டேன். என்ன அதுக்கு? ஓஹோ, பத்தல, பாத்துக்கிறேன், குடுக்குறேன். குடு குடு, நானும் பாத்துக்கிறேன். இவ குடுப்பாளாம், குடுப்பா, குடுக்கட்டும். என்ன ஆளை காணோம், இன்னும் குளிச்சிட்டு இருக்காரா? இன்னுமா இவரு குளிக்கிறாரு? மாமா மாமா மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. மாமா, ஏய், ஏன் இப்படி வால் வால்னு கத்திட்டு இருக்க? நான் எங்க மாமா வால் வால் கத்துன? மாமா மாமா, நான் ஆசையா தானே கூப்பிட்டேன். ஏதோ ஒண்ணு, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? மாமா, எவ்வளவு நேரம் தான் குளிச்சிட்டு இருப்பீங்க? நான் எவ்வளவு நேரம் குளிச்சா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போயேன். மாமா, எப்ப பாரு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே தோணு. மாமா மாமா, ஒரு நிமிஷம் மாமா. என்ன? எந்த சட்டை போட போறீங்க? நான் எந்த சட்டையை போட்ட உனக்கு என்ன? ஐயோ மாமா, நீங்க என் புருஷன் மாமா. உங்களுக்காக கடைக்கடையா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு சட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அழகா இருந்தா தானே எனக்கு பெருமை. தள்ளுங்க தள்ளுங்க. ஏன்டா இந்த பிறந்த நல்லா வருதோ? மாமா, எப்படி மாமா இருக்கு?
ரொம்ப கேவலமா இருக்கு. இதை நீயே போட்டுக்கோ, இல்ல ஏதாவது பிச்சைக்காரனுக்கு போட்டுரு. எனக்கு தெரிஞ்சு அவன் கூட இதெல்லாம் வாங்கி போட மாட்டான். ஏய், அங்க என்ன இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதை எடு. இதுவும் நீ எடுத்ததா என்ன? இது நான் எடுத்துன்னு சொன்ன வேணான்னு சொல்லிடுவாரு. ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். இல்ல மாமா, நான் எடுக்கல. உங்க தம்பி சுந்தர் தான் எடுத்து கொடுத்தாரு. சுந்தரா? அவன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டானே. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கேட்டுக்கோங்க. இல்ல, அவன் அடிக்கடி என் சட்டையை தான் திருடி போடுவான். அவன் காசு செலவு பண்ணி இவ்வளவு காஸ்ட்லியா எடுக்க மாட்டானே, அதான் யோசிக்கிறேன். என்ன மாமா டவுட்டா? இருங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். சுந்தர், எதுக்கு இப்ப சும்மா அவனை கூப்பிடுற? நீங்க தானே சொன்னீங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லி, அதான் கூப்பிட்டேன். அதெல்லாம் உனக்கு கன்ஃபார்ம் பண்ண வேணா. பரவாயில்ல, லினன் ஷர்ட்டா இருக்கு, வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும், போட்டுக்கிறேன். ஏங்க, பொண்டாட்டினா ஆசையா வாங்கி கொடுத்துருக்க, அது போடாம உங்க தம்பி எடுத்துட்டு வந்தது போடுறீங்க. அதுவும் இல்லாம இந்த சட்டை கலர் கேவலமா இருக்கு. என்னம்மா, இந்த சட்டை கலர் கேவலமா இருக்கா? ஆமா. உனக்கு பிடிக்கலையா? சத்தியமா பிடிக்கல. அச்சச்சோ, அப்ப இதை தான் நான் போடணும். அச்சச்சோ, என்ன மாமா மறந்துட்டாரா என்ன? நம்ம மாமா தானே. அச்சச்சோ, பார்த்தா திட்டுவாரே. மாமா மாமா, ஒரே ஒரு நிமிஷம் மாமா. என்ன? உங்க பிறந்த நாள் அதுவுமா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேற போட்டிருக்கீங்க. ஒரே ஒரு செல்ஃபி மாமா. என்னது செல்ஃபியா? வாங்க வாங்க. ஏ, ஏ, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருக்க? மாமா, செல்ஃபி போஸ் மாமா. நீங்க அந்த மாதிரி வைங்க. அதான். ஐயா, அப்பா சுபத்ரா, என்னால ஒண்ணுமே முடியலமா. அம்மா, ஏமா என்னாச்சு? அம்மா, ஏமா இந்த சக்தியை பாத்தியா? அந்த மூதேவியை தான் தினமும் பாத்துட்டு இருக்கேனே, எப்ப மொத்தமா பார்க்காம இருக்க போறேனோ தெரியல. எனக்கு என்னம்மா அது நடக்கும்னு தோணவே இல்லம்மா. ஏமா அப்படி சொல்ற? அந்த சக்தி எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப எழுந்து வந்துகிட்டே இருக்காமா. மா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஐயோ சுபத்ரா, அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவ ரொம்பவே உற்சாகமா இருக்கா. நேத்திக்கு செத்து போன பாம்பு மாதிரி சுருண்டு கிடந்தா, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமா அவ? என்னம்மா உளறிக்கிட்டே இருக்க? எங்கேயாவது இடிச்சு உன் மூளை குழம்பி போச்சா? ஐயோ சுபத்ரா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாமா. அவ இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு என்னமோ பெருசா பிளான் பண்றாளோன்னு தெரியுதுமா. என்னமா யோசிக்கிற? சரி, இப்ப அவ எங்க இருக்கா? துள்ளி குதிக்கிற மான் மாதிரி இங்க அங்க ஓடிக்கிட்டே இருக்கா. இப்ப அவ எந்த ரூம்ல என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அத்தா, சுபத்ரா, அவ வந்துட்டா. என்னத்த இப்படி இருக்கீங்க? என்ன உளர்ற? ஆமா அத்த, கிடைக்கிற பாயிண்ட் கரெக்டா யூஸ் பண்ண வேண்டாமா? என்ன பாயிண்ட்? என்னத்த புரியலையா? இன்னைக்கு உங்க பையன், சாரி, என் புருஷனோட பிறந்த நாள். அது தெரிஞ்ச உடனே அப்படியே உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே பிரிஸ்க் ஆயிடுச்சு அத்த. அப்புறம் என்ன, சக்தி பழைய சக்தியா மாறிட்டா. ஐயோ, சும்மா இருந்தாலும் தாங்காது, பழைய சக்தியா வேற மாறிட்டா. அத்த, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே ஹாலுக்கு வந்து அவரு பிறந்த நாளைக்கு அவரு என்னையும் மனசார வாழ்த்துட்டு போறீங்க, ஓகேவா? பாட்டி, போட்டு கொடுக்கறதுல உன்னை மிஞ்சறதுக்கு ஊர்ல ஆளே இல்ல. அப்பா, அப்படியே ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்து ரீச் ஆயிட்டியே. வந்துருங்க. பத்தியா, நான் சொன்னேன் இல்ல, அவ ஆளு பழையபடி மாறிட்டா. அவ ஏதோ பிளான் பண்றா சுபத்ரா. அதெல்லாம் இல்லம்மா, சிவா பிறந்த நாள் கொண்டாட மாட்டான். சரி, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம், வா. நான் வரல, அவ என்ன கூப்பிடல, நான் எப்படி வருவேன்? வரமாட்டேன். மா, அவ என்ன கல்யாணத்துக்கு அவனை கூப்பிடாம போயிட்டா? அடப்பிடிக்காம வாமா.
ஆஹா, நான் வரவே மாட்டேன். நீ வரவே வேண்டாம், இங்கே இரு. சுபத்ரா, அங்க போனா ஏதாவது கிடைக்குமோ? நாகமணி, கோவத்தை விட்டுடு, கிளம்பி போ. நெஞ்சுக்குள் பேதிடும் நீருக்குள். இன்று சிவா பிறந்த நாளை கொண்டாட ஹாலுக்கு வரவும். சிவா பிறந்த நாளே கொண்டாட மாட்டானே. சக்தி தெரியாம விளையாடுறாளோ? இன்னைக்கு சக்தி காலி தான். ஏங்க ம்? ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆஃபீஸ் கிளம்புறதுலாம் இருக்கட்டும், உன் தங்கச்சி என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு பாரு. சிவா பிறந்த நாளை கொண்டாட ஹாலுக்கு வரவுமா. சிவாவுக்கு பிறந்த நாளை விஷ் பண்ணி போஸ்ட் பண்ணாலே பிடிக்காது. இவ எப்படி பிறந்த நாளை கொண்டாட போறான்னு ஒன்றும் புரியலையே. சரி வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ம். என்ன சிவானனையும் சக்தியும் காணும்? மா, சக்தி உனக்கு மெசேஜ் அனுப்புனாளா? ம். புது சட்டை. என்ன அவன் பொதுவாக அவன் பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ்லாம் போட மாட்டான். இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கான். இவன் எப்போ மாறுவான்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஏதாச்சும் கேட்டால் நம்மளை திட்டுவான். எதுக்கு வம்பு? என்னது எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க? சிவா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்ஸ்மா. என்ன இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணினா மாறிட்டு வரான். தேங்க்ஸ்லாம் வேற சொல்கிறான். ப்ரோ, நானும் விஷ் பண்ணலாமா? டேய், நீ எடுத்து கொடுத்த சட்டையை தான் நான் போட்டிருக்கேன். நீ விஷ் பண்ணுறதுக்கு என்னடா? நான் எடுத்து கொடுத்தனா? விளையாடி இருக்கா? ஆமாம் ப்ரோ, நான் தான் எடுத்தேன். நானே தான் எடுத்தேன். ஆமாண்டா, கேட்கணும்னு நினைச்சேன். எங்க எடுத்த? கேள்வி மேல கேள்வி கேட்குறானே. ப்ரோ, சட்டை நல்லா இருக்குல்ல? இல்லடா, நல்லா இருக்கு. அதான். அது போதும். தாரணி, என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? அண்ணனுக்கு விஷ் பண்ணு. டேய், எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய் மூடு. அண்ணா, many more happy returns of the day. சரிம்மா, தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ மீனாட்சி. ஆமா, நம்ம எல்லாரும் இங்க வர சொல்லிட்டு சக்தி எங்க ஆளை காணும்? என்னது, உங்களெல்லாம் சத்தியம் வர சொன்னாலா? ஆமாண்ணே, உன் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. ஹாலுக்கு வர சொல்லி எங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கா. எங்களை வர சொல்லிட்டு அவ எங்க போனா? ஹாய், கேக்கு. அண்ணே, ஹாய், கேக்கு. ஏய், அண்ணே, ஆ? இதனால் வரைக்கும் உன் பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அப்படி முறைப்ப. இன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு போயிட்டேன். எல்லாம் சக்தி வந்த நேரம். ஆமாண்ணே, அது எப்படி எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தடார்ல மாறிடுறீங்க? தாரணி, உங்க வீட்டுக்காரர் எப்படி? அவரும் தான். சரி சரி, வெட்டி கதை பேச வேண்டாம், வந்த வேலையை பார்ப்போம். அதாகப்பட்டது, இன்னைக்கு என்னோட வீட்டுக்காரோட பிறந்த நாளை முன்னிட்டு உங்க எல்லார் முன்னிலையிலையும் கேக் வெட்டி நம்ம கொண்டாட போறோம். நீங்க எல்லாரும் என் வீட்டுக்காரையும் என்னையும் மனசார வாழ்த்தி
கடைசி வரைக்கும் இப்படியே நாங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா வாழணும்னு வாழ்த்துங்க. ம். அத்தை வாழ்த்துவீங்களா? இப்ப இருக்கிற மாதிரியே 7 ஜென்மத்துக்கும் நீங்க 2 பேரும் ஜோடியா சந்தோஷமா இருங்க. இது எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, முதல்ல கேக்க வெட்டுவோம். சில பேர் ரொம்ப சூடா இருக்காங்க. ஹீட்ல கிரீம் எல்லாம் உருகி போயிடும். ஆரம்பிப்போமா? மாமா இந்தாங்க கத்தி. புடிங்க மாமா. மாமா மாமா ஒரு நிமிஷம். இந்த கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பயப்படாதீங்க, சும்மா. காலை விழுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு சிவா. ஹாப்பியா? இப்ப வெட்டுங்க. இந்தாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiva. Happy birthday to Mama. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அண்ணே, முதல்ல அன்னைக்கு கேக்க ஊட்டுங்க. ஆ. அண்ணி, மொத கேக்க அவர் எனக்கு ஊட்டுறதை விட அவர் அம்மாக்கு தான் ஊட்டி விடணும். ஏங்க, உங்க அம்மா ஊட்டி விடுங்க. உங்க பாசம் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஊட்டி விடுங்க. அட ஊட்டி விடுங்க. சரி. அம்மா. தாரணி நம்ம சுந்தர், நீ இங்க வா. பாட்டி இங்க வாங்க. வேணாப்பா. வாங்க பாட்டி. வேணாண்டா. ஒரே ஒரு வாய். டேய், எனக்கு சுகர் இருக்குடா. அதுக்காக தான் அவன் சாப்பிட சொல்றான். சாப்பிடு. ஏய். அதான் நீங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி பர்த்டே கொண்டாடியாச்சுல. மீனாட்சி, இந்த கேக்கை வெட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. சரி.